சங்க இலக்கியத்தில் வாழ்வியல் நெறிமுறைகள். வாழ்வியல் நெறிமுறையோட வாழ்வதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தொகுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய இறை கடமைன்னு சொன்னேன். அந்த விதத்துல நான் முதல்ல என்ன செஞ்சேன், வாழ்வியல் நெறிமுறைகள் அப்படிங்கக்கூடிய தலைப்புல அறம் சார்ந்து நீங்க எப்படியெல்லாம் வாழணும்னு தொகுத்து ஒரு புத்தகமா கொடுத்தேன். இரண்டாவது, நம்மளுடைய திருமந்திரத்துல திருமூலர் வாழ்வியல் சார்ந்து நாம எப்படி வாழணும்னு விரும்புறாரோ அந்த தொகுப்புகளை எல்லாத்தையும் தொகுத்து 2 பகுதிகளாக ஒரு நூலா உங்களுக்கு கொடுத்தேன். திருமந்திரமும் வாழ்வியல் நெறிமுறைகளும் அப்படிங்கக்கூடிய தலைப்புல. இப்ப 3வது நூல் அதே வாழ்வியல் சார்ந்ததான், சங்க இலக்கியத்தில் வாழ்வியல் நெறிமுறைகள். சங்க காலம் பொற்காலம், அது அதாவது 2 காலங்களை நம்ம பொற்காலம்னு சொல்லுவோம். ஒன்று சோழர் காலத்தை சொல்லுவோம், இன்னொன்று சங்க காலத்தை சொல்லுவோம். அந்த சங்க காலத்துல வாழ்ந்த புலவர்கள், கவி சக்கரவர்த்திகள் நமக்கு ஏராளமான பாடல்களை அற்புதமா கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த இலக்கிய சுவைகளை படிச்சாதான் தெரியும். இன்னைக்கு நம்ம நிறைய தமிழ் படிக்க தவறிட்டோம். தமிழ் பேச நமக்கு தெரியுது, ஆனா இலக்கியம் சார்ந்த விஷயங்கள் நம்மகிட்ட இல்லைங்கிறது மனக்குறை. அப்ப நம்ம புத்தகத்துல அது இருக்கணும்ல, இலக்கியம் உள்ள வரணும்ல. அப்ப நம்ம படித்த இலக்கிய சாறுகளை நான் என்ன செஞ்சிருக்கேன்னா பாடல்களோட கொடுத்துருக்கேன். அந்த சங்ககால இலக்கியங்கள்ல அறம் சார்ந்து எப்படி ஒரு மனிதன் வாழணும்னு சொன்னாங்களோ அவ்வளவு பாடல்களையும் எடுத்து இந்த புத்தகத்துல நான் கொடுத்துருக்கேன், அதற்கான விளக்க உரையோட. அப்ப எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் இந்த நூல். ஏன்னா நம்ம தேடி தேடி சில விஷயங்களை படிக்க முடியாதுங்க. நிறைய நூல்கள்ல இது இருக்குது. சங்க இலக்கியம்னா உங்களுக்கு நான் ரொம்ப விளக்கமா சொல்லணும்னு அவசியம் இல்லை. நிறைய நூல்கள் இருக்கும். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் படித்து ஆய்வு செய்து அங்கிருந்து அறம் சார்ந்த வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்களை மட்டும் தனித்தனியா எடுத்து ஒரு 200 பக்கத்துக்கும் அதிகமான ஒரு நூல் இது. அப்படி ஒரு ஆய்வு செய்து அதுல உள்ள அவ்வளவு கருத்துக்களையும் இந்த நூலுக்குள்ளார நான் அடக்கியிருக்கேன். அப்ப இது உங்களுக்கு எவ்வளவு எளிமையா இருக்கும்னு பாருங்களேன். ஒரு கரும்பு எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றதை விட கரும்பு சாறு எடுத்து ஒரு டம்ளர்ல கொடுத்தோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன், சங்க இலக்கியங்கள் இருக்கக்கூடிய அவ்வளவு தேனையும் அவ்வளவு அமிர்தத்தையும் எடுத்து இந்த ஒரு நூலுக்குள்ளார உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நான் இதை சுவைச்சு பாருங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை வேற ஒரு விதத்துல வேற ஒரு நிலையில உங்களை பயணம் செய்ய வைக்கும். ஒரு அற்புதமான ஒரு நூல். வாங்கணும், இதை நீங்க அவசியம் படிக்கணும்.